நாங்கள் ஈரோடு மாவட்டங்க 8வது வார்டு எங்களுது வந்து ரோடு வசதி இல்லைங்க. 40 வருஷமா ரோடு வசதி இல்லை. இது கழிவுநீர் வெளியே போகிறதுக்கு டிச்சு வசதி இல்லை. இதனால பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் பெரிய நோய்கள் வருது. மாசமாக இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நோய் வருது. எந்த ஒரு அதிகாரியுமே இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. முத்துச்சாமி அண்ணங்கிட்ட நாங்கள் எத்தனையோ பேர் போய் மனு கொடுத்துட்டு வந்துட்டோங்க. அவங்க ஆனால் முயற்சி செய்யலை. வரேன்னு சொல்கிறாங்க. இந்த தடவை டிஎம்கே ஜெயிச்சாக்கா நாங்கள் வந்து செஞ்சு தரோன்னு சொன்னாங்க. அது ஆதி ஸ்ரீதரா தான் இங்கே நின்று ஜெயிச்சாருங்க. அவர் வந்து மறுபடியும் எங்களுக்கு எதுவும் நலத்திட்டங்களும் செய்யவே இல்லை. இப்போ ஆட்சியே முடிய போகுது. மறுபடியும் ஆட்சி வர நேரத்துக்கு மறுபடியும் எலெக்ஷனுக்காக உள்ள வர்றாங்க, வந்து ஓட்டு கேட்குறாங்க. எங்களுக்கு டிஎம்கே வரணும், ஏடிஎம்கே வருதுங்கிறதெல்லாம் எங்களுக்கு இது இல்லை. எங்களுக்கு தேவை வாழ்வாதாரத்துக்கு இந்த அடிப்படை வசதிகள் வந்தால் போதும். ரோடு வேணும், கழிவுநீர் போகிறதுக்கு டிச்சு வசதி வேணும். இதெல்லாம் நாங்கள் ரொம்பவுமே சிரமப்படுறோம். எத்தனை முறை மனு கொடுத்தாச்சு, எத்தனை அதிகாரிகள் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் யாருமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல. தயவு செய்து எங்களுக்கு எந்த அதிகாரி வந்தாலும் செஞ்சு கொடுங்க. கட்சி ஓட்டு அப்படிங்கிறத எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் பொதுமக்களுடைய வாழ்வாதாரத்தை பாருங்க. இத்தனை மக்கள் இந்த இடத்துல 100 குடும்பங்கள் இருக்கிறாங்க. அதில் 100 குடும்பத்தில் எத்தனை வகையான பெண்கள் குழந்தைகள் இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இது தயவு செய்து எந்த கட்சியில் வந்தாலும் யார் வந்தாலும் சரி செஞ்சு கொடுங்க. எந்த டிஎம்கே வந்து செய்யலை, ஏடிஎம்கே வந்து செய்யலை, எந்த கட்சி வந்து எங்களுக்கு செய்யலை. இது நாங்கள் தாழ்மையோட கேட்டுக்கிறோம். எந்த கட்சியாக இருந்தாலும் நாங்கள் கேட்டுக்கிறோம். நாங்கள் முன்னாடி வந்து பேனர் வச்சிருக்கிறோங்க. முத்துச்சாமி அண்ணன் அவர்களே ஓட்டு கேட்டு இந்த தெருவுக்குள்ள வராதிங்க, நந்தவனத்தோட்ட தொகுதிக்குள்ளார அப்படின்னு சொல்லி நாங்கள் பேனர் வச்சிருக்கிறோம். அது வந்து அவரை வந்து ஒரு அவமானப்படுத்துறதுக்காக மற்றபடி எதுக்காக வைக்கல. அதாவது இங்கே கொசுவோட தொல்லைகள் அதிகமாக இருக்குது. குழந்தைகளுக்கு நோய் நொடி அதிகமாக வருது. எங்களால் வந்து எல்லாரும் அன்னாட கூலி வேலைக்கு போகிறவங்க தான். அவங்களால வந்து ஆஸ்பத்திரி செலவு பண்ண முடியல. எந்த அதிகாரிகளும் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி தனிப்பட்ட ஒரு நபருடைய பெயரை எழுதி அந்த இடத்துல நம்ம வைக்கும்போது ஒரு அரசு நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் அந்த பேரை வச்சிருக்கணும். இதுக்கு தவிர முத்துச்சாமி அண்ணன் வந்து எங்களுடைய குறையை தீர்த்து கொடுக்கணுங்கிறதுக்காக தான், அவரை வர சொல்றதுக்காக தான் அப்படி வச்சிருக்கணும். மற்றபடி அவர் வருத்தப்படணுங்கிறதுக்காகவோ அவரை வந்து நாங்கள் ஒரு அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த செயலை செய்யல. எங்களுக்கு தேவை எங்களுடைய பிரச்சனை தீரணும். எங்களுக்கு ரோடு வேணும், கழிவுநீர் வெளியே போகிறதுக்கு டிச்சு வசதி வேணும். இதுதான் நாங்கள் கேட்குறோங்க. பல முறை வந்தாங்க, ஆய்வு செஞ்சாங்க, போயிடுறாங்க, மறுபடியும் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. மேயரும் வந்தார், 2-3 முறை வந்தார் மேயரும். இன்ஜினியர்கிட்ட சொல்லியிருக்கிறோம்ப்பா, இதுக்கு வந்து ஃபண்டு வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், ஒதுக்கிட்டோம், நாங்கள் செஞ்சு கொடுக்குறோனாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த இது இல்லை. எங்களுக்கு பல முறை நாங்கள் சொல்லி எங்களுடைய கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் தான் இந்த அறிவிப்பு பலகையை நாங்கள் வச்சிருக்கிறோம். மற்றபடி திமுக மேலேயோ இல்லை முத்துச்சாமி அண்ணன் மேலேயோ எங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சியெல்லாம் நாங்கள் இதை செய்யல. எங்களுக்கு வேற வழி தெரியல. குறிப்பாக சொல்லணும்னா இது வந்து மினிஸ்டருடைய தொகுதி, இது அவருடைய பகுதி. அவருடைய பகுதியே இப்படி இந்த ஒரு கண்டிஷன்ல இருக்குது. இங்க பொதுமக்கள் நடக்க முடியல. குறிப்பா சொல்லணும்னா மாசமா இருக்கிற பிள்ளைங்க நடக்கவே முடியல. போன வாரம்லாம் ஒரு புள்ள கீழே வந்துருச்சு. எங்க அம்மாவுக்கு போன வாரம் ஹார்ட் அட்டாக். எங்க அம்மாவை வீட்டுல இருந்து வெளியில கூட்டிட்டு வர முடியல. நம்ம ஊர் செய்திகளை பார்க்க நம்ம ஊர் சேனல் ஷபா நியூஸ் தமிழை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.